Hey guys, welcome to day 2. இந்த வீடியோல தான் நம்ம மெயினான கொடையே பார்க்க போறோம். வேற மலை வெயிலெல்லாம் தாண்டி நம்ம எப்படி இந்த கொடையை என்ஜாய் பண்ணணும்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க. Day 2 நம்ம எல்லாம் எங்க போறோம் குளிக்கலாம். ஷார்ட் ரைடர். சட்டைங்களா? இங்க தான் போறோம் சட்டை எடுத்துக்க. இன்னைக்கு மழை பெய்யுது. நம்மளுக்கு நெக்கம் தெரியல என்னன்னு தெரியல. நாங்கள் வர சொல்ல தான் செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருப்போம். இப்போ பாருங்க எவ்வளோ வெயில் அடிக்கணும். கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குங்க. நேற்று வந்து நம்ம அம்மன் கோயிலில் வந்து ஃபெஸ்டிவல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மாசனம் அந்த கோயிலில் இருக்குது. இன்றைக்கி ஃபுல் அங்கே தான் இருக்கும். இப்போ பூஜை ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ தான் இங்கே குளிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி வேறு ஃபுல் அங்கே தான் இருக்க போகிறோம். ஏன்னா இந்த பூஜை முடிச்சுட்டு பிற அதுக்கப்புறம் சாயங்காலம் போகணும். சாயங்காலம் வந்து ஃபுல் நைட்டு அங்கே ஃபுல் ஏதாட்டி ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க பார்ப்போம். வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளேயே இங்கே பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிற இந்த பூஜைலாம் முடிய ஒரு 2 மணி ஆகிட்டு. Wow, wow Jolly. Wow. Kiss kudu. Mau kudu. இல்ல சத்த வர மாட்டேங்குது. இல்ல சத்த வர மாட்டேங்குது. அப்போதான் வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. உடனே மழை அடிச்சு. நல்ல வேலை நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். கிரிக்கெட் விளாட்லான்னு பார்த்தா மழை அடிச்சு பாருங்க. அதுவும் செம்மையாக வருது. இன்றைக்கி வேறு லெவல் சம்பவம் ஆகிட்டு. மத்தியானம் எங்கேயாடி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்கேயுமே போக முடியல. இன்னும் மழை பெஞ்சிட்ருக்கு. மழைனால வேறு சரின்னு எல்லோரும் சேம் ஷர்ட் வேறு வேஷ்டி கட்டணும்னு போனோம். வேஷ்டி கம்மியில் இந்த வேஷ்டி எடுக்கணும். எனக்கு இந்த வேஷ்டி பிடிக்கலை. இந்த ஷர்ட்டுக்கு செட்டும் ஆகலை. ஸோ அதனால நாங்கள் வாங்கலை. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ண எல்லோரும் போடுறாங்கன்னு போனோம் வாங்கிறதுக்கு. போகிற வண்டியில் வண்டி வந்தாயிட்டு. சுஷாந்துக்கு கெட்ட நேரமாக என்னன்னு தெரில. வண்டி வந்தாயிட்டு ஸ்டார்ட்டே ஆகலை. வேறு ரிட்டன் இங்கே நடந்தே வந்தோம் நனைஞ்சிட்டு. வேறு அதுக்கப்புறம் தான் போகிறோம். இப்போ போகிறோம் ரிட்டன் கோயிலுக்கு. எல்லோரும் போயிட்டாங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டாக ஃபைனலி பல தடைகளை தாண்டி வந்துட்டோம். சாப்பாடு வந்துட்டு சாப்பாடு தூக்க எல்லாரும் வந்திருக்காங்க. போய் எடுத்துக்கோல வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். ஹார்ட் வர்க்கிங் பாய்ஸ் தான் இவங்க வேலை. ஹார்ட் வர்க்கிங் பாய்ஸ். மழை வந்து எங்கள் மூடே ஸ்பாயில் பண்ணிட்டு. ஏன்னா சாப்பிட சொல்ல கூட மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு நிற்காம. வேறு என்ன பண்ண வேறு வழியும் இல்லை. எல்லோரும் மழையில் நனைஞ்சிட்டே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமியை கண்ணை திறப்பாங்க. அதாவது அந்த ஸ்க்ரீனை திறந்த உடனே சாமி வந்துடும். பிறகு சாமி ஆடிட்டு எல்லாருக்கும் கணக்கு சொல்லும். வேறு யாருக்கு அந்த சாமி வருதோ அவங்களுக்கு உடம்பு எல்லாமே ரொம்ப கொதிக்கும். அதனால் சந்தனம் தடவுவாங்க. வேறு சந்தனம் குடிக்கவும் செய்வாங்க.
எத்தனை மணி ஆயிடல? 2 மணி. இப்போதான் காஃபி வந்திருக்கு. ஏல் ஷோ த காஃபி. 150 எப்படி இருக்கு? 157. எப்படி இருக்கு? நல்லா இல்லை. நல்லா இல்லை. யாமலே எப்படி சொல்லிட்டேன். இப்போதான் எல்லா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு. செஃப் ஜூம் பண்ணுங்க. காப்பி போட்டு செக் பண்ணுங்க. செஃப் எங்க? உள்ள உட்காந்து அங்கே ஸ்டைலாக ஒருத்தர் இருக்காங்களா, அவங்க தான் செஃப்பு. ஃபுல் சீனியை மட்டும் போட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி கொண்டு வந்துட்டாங்க. ரீஃப்ரெஷ் ஆகுமா இதில்? இப்போ சமையலும் நடக்குது. சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் படைச்சிட்டு சாமிக்கு வேறு ரிட்டன் ஒரு படையல் போட்டு பூஜை முடிஞ்சு பிறகு அது எப்படியும் காலையில் ஆயிரும். 5-6 மணி ஆயிரும். தூக்கறதா? இல்லை அந்த அளவுக்கு லைட்டாக தூக்கறது. எனக்கு எங்கெல்லாம் தூங்க விடுறீங்க? காலையிலே எழுந்திட்டு கொடையில் வந்து வில்லு பாட்டுலாம் வச்சுருந்தாங்க. அதில் உள்ள கதைகள் எல்லாம் பழைய காலத்தில் ஆளுங்களுக்கு புரியும், நம்மளுக்கு எங்கே புரிய போகுது. அதனாலவோ என்னவோ பாதி பேர் தூங்கிட்டாங்க. ஆச்சரியம் என்னென்னா எங்கள் சித்தியே தூங்கிட்டு. படையெல்லாம் போட்டதுக்கப்புறம் சாமி திரும்பி வந்து ஆடும். பிற அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேட்டைக்கு போவோம். வேட்டைக்கு போக சொல்ல முட்டை, இந்த அவுள், பொரிகடலை அதெல்லாமே கொண்டு போவோம். ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபுல் நைட் அங்கே தான் இருந்தோம். செம்மையாக தூக்கம் வருது. கிளைமேட் பாருங்களேன், வெயிலும் அடிக்கி மழையும் வர மாதிரி இருக்குது. அங்கே சன்னும் தெரியுது. ஆடு வந்து நான்வெஜ்லாம் திங்குன்னு சொன்னால் நம்பிங்களா? என்னையாலே நம்ப முடியாது. நெக்ஸ்ட் வீடியோ வர பார்த்து எல்லாருமே நம்பி தான் ஆகணும். வேறு டே 3 தான் எங்கள் ஊரையே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கும். ஒரு நேச்சர் பிடிச்சவங்களுக்கு வேறு லெவல் ட்ரீட் இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரமாக வரும். அது வரை விடைபெறுவது DK Vlogify. பாய் பாய். கோயிந்த மாவால கோயிந்த மங்குறான் லவ்வால